குருவே சரணம், குருவடி சரணம். திருச்செந்தூர் வடிவேல் முருகனை போற்றி வணங்கி, என் குலதெய்வமான கற்கவேல் அய்யனாரை போற்றி வணங்கி, இஷ்ட தெய்வமான சீலக்காரியம்மனை போற்றி வணங்கி, நமது நேயர்கள் அனைவருக்கும் எனது இனிய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நான் உங்கள் டிஜே சுந்தரபாண்டி, சிவகாசியிலிருந்து. நேயர்களே, தற்போது நம்ம பார்க்க போகிற விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, 2024ஆம் ஆண்டு அக்டோபர் மாதம் 9ஆம் தேதி நடைபெறுகின்ற குரு பகவானின் வக்கர பயிற்சியின் மூலமாக நமது 12 ராசி நேயர்களுக்கும் என்னென்ன மாற்றங்கள் ஏற்பட போகிறது என்பதை பற்றி பார்க்க போகிறோம். அதாவது நவ கிரகங்களில் இயற்கை சுப கிரகம் அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா அனைவருக்குமே ரொம்ப பிடித்த கிரகம் அப்படின்னு சொன்னாலுமே ரெண்டுமே ஒன்று தான். அது யாருன்னா நம்ம குரு பகவான் தான் சொல்லுவோம். குரு பகவான் பார்வை கிடைத்திடாதா, நம்மளுடைய வாழ்க்கையில் மாற்றம் கிடைத்திடுமோ? கண்டிப்பாக மாற்றம் கிடைக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையுடன் இருக்கும் நேயர்கள் தான் இங்கே அதிகமான நேயர்கள் இருக்கிறீர்கள் என்பது உண்மை. ஸோ அந்த அளவுக்கு இயற்கை சுப கிரகமான குரு பகவான் காலபுருஷன் ராசியான 2ஆம் வீடான ரிஷப ராசியில் தற்போது வரை பயணம் செய்து கொண்டிருக்கிறார். குரு பகவான் ரிஷப ராசியில் உள்ள மிருகசீரிஷ நட்சத்திரமான செவ்வாய் நட்சத்திரத்தில் வக்ர நிலையில் ரிவர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். வக்ர நிலைன்னு என்னென்னா பின்னோக்கி நகர்தல் அப்படின்னு அர்த்தம். ஸோ பின்னோக்கி நகர ஆரம்பிக்க போகிறார். அவர் எத்தனை நாட்கள் இதனை பயணம் செய்வார், பின்னோக்கி எத்தனை நாட்கள் பயணம் செய்வார் அப்படின்னு சொல்லி சொல்லும்போது, அக்டோபர் மாதம் 9ஆம் தேதி முதல் மதியம் சரியாக ஒரு 12:30 மணி வச்சுக்கோங்களேன், 12:30 மணி முதல் 2/2/2025 வரையும் குரு பகவான் என்ன பண்ணுவார்னா வக்ர நிலையில் தான் பயணம் செய்வார். அதுக்கப்புறம் வக்ர நிவர்த்தி ஆவார். அப்புறம் வக்ர நிலை என்றால் குரு பகவான் ரிஷப ராசியை விட்டு மேச ராசிக்கு வந்துடுவாரா அப்படிங்கிறதுலாம் நிறைய கேள்வி இருக்குது, மக்கள் கேட்குறாங்க. அப்படிலாம் கிடையாது. குரு பகவான் ரிஷப ராசிக்குள்ளேயே தான் வக்ர நிலையில் பயணிக்கப் போகிறார். ஸோ இந்த வக்ர நிலையில் பயணிக்கும்பொழுது நமது 12 ராசி நேயர்களுக்கும் என்னென்ன மாற்றங்கள் ஏற்படும், எந்தெந்த விஷயங்களில் கவனமாக இருக்க வேண்டும் என்பதை பற்றி இந்த முழு வீடியோவில் சொல்லியிருக்கேன். ஸோ மறக்காமல் ஒவ்வொரு ராசி நேயர்களும் முழுமையாக பாருங்கள். உங்களுடைய எதிர்கால வாழ்க்கையில் நல்லவிதமான மாற்றங்கள் ஏற்பட, வெற்றிகரமான சூழ்நிலைகள் ஏற்பட நீங்கள் நம்மளுடைய யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோ பார்த்துருக்க நேயர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கட்டாயமாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மகர ராசி நேயர்களுக்கு குரு வக்ர பயிற்சி காலங்களில் என்னென்ன மாற்றங்களை மகர ராசிக்காரர்கள் சந்திக்கப் போகிறீர்கள், என்னென்ன முன்னேற்றங்களை சந்திக்கப் போகிறீர்கள் என பார்க்கிறோம். குரு பகவான் பார்த்திங்கன்னா உங்கள் ராசிக்கு 3ஆம் இடத்த அதிபதி மற்றும் விரயஸ்தான அதிபதியாக தான் குரு பகவான் வருகிறார். அவர் அமர்ந்திருக்க இடம் பார்த்திங்கன்னா உங்கள் ராசிக்கு 5ஆம் இடத்துல அமர்ந்திருக்கிறார். 5இல் அமர்ந்து தன்னுடைய விசேஷ பார்வையான 9ஆம் பார்வை மூலமாக உங்களை பார்த்துக்கிட்டு இருக்காரு அப்படிங்கிறது தெரிஞ்சோம். ஸோ இப்போ இந்த 9ஆம் பார்வை மூலமாக பார்க்குற குரு பகவான் வக்ர நிலையில் என்ன மாற்றத்தை கொடுக்க போகிறாரு, எந்த விஷயத்தில் கவனம் அப்படிங்கிற செயல்பாடை நிலைநிறுத்துகிறார் என்று பார்ப்போம். உங்களுடைய வாழ்க்கையில் பூர்வீக சொத்து சம்மந்தப்பட்ட பிரச்சனையில் முடிவுக்கே வரல, நாங்களும் எவ்வளவோ போராடி பார்த்தோம், கடைசி நேரத்துலையோ அல்லது ஏதோ ஒரு சூழ்நிலையிலையோ எங்களுக்கு பூர்வீக சொத்து சம்மந்தப்பட்ட விஷயத்தில் பிரச்சனை வந்துக்கிட்டே இருக்குது, அதுக்கு ஒரு முடிவு கிடைக்காதா அப்படிங்கிற கவலையோடு இருக்கீங்கன்னா உறுதியாக உங்களுடைய பூர்வீக சொத்து சம்மந்தப்பட்ட விஷயங்களில் ஒரு நல்ல தீர்மானமான முடிவு வரும். ஸோ அதன் மூலமாக ஒரு நல்ல விதமான ஒரு மாற்றத்தை ஏற்பட்டு அந்த சொத்து மூலமாக மகிழ்ச்சியான சூழ்நிலைகளை நீங்கள் சந்திப்பதற்கான வாய்ப்புகள் ஏற்பட போகிறது. அதுக்கடுத்தபடியாக பார்த்திங்கன்னா கூட்டு தொழில் செய்கிறோம் சாமி, எங்களுடைய கூட்டு தொழிலில் ஒரு பிரச்சனை இருந்துக்கிட்டே இருக்குது, என்னுடைய பார்ட்னர் என்னை புரிஞ்சுக்கிறவே மாட்டேங்காரு, இதை மாற்றம் ஏற்படுத்த எப்போ வாய்ப்பு இருக்கும் அப்படின்னு யோசித்தீங்கன்னா கூட்டு தொழிலில் ஏற்படும் பிரச்சனையிலிருந்து சுமூகமான தீர்வு ஏற்பட்டு கூட்டு தொழிலில் நல்ல விதமான ஒரு முன்னேற்றமான சூழ்நிலையை சந்திப்பதற்கான வாய்ப்புண்டு. உங்களுடைய பார்ட்னர் உங்களை புரிந்து கொண்டு நீங்கள் கேட்கும் செயல்பாடுகளுக்கு ஏற்றவாறு உங்களுக்கு உதவி செய்வதற்கான வாய்ப்புகள்லாம் உறுதியாக ஏற்பட போகுது. அதுக்கடுத்தபடியாக பார்த்திங்கன்னா உங்களுடைய சகோதரர்களுக்கும் உங்களுக்கும் இடையில் உள்ள பிரச்சனை முடிவுக்கு இருவரும் ஒற்றுமையாவதற்கான சூழ்நிலைகள், அவர்கள் உங்கள் மீது அக்கறை எடுத்து உங்களுக்கான உதவிகள் செய்வதற்கான வாய்ப்புகள்லாம் ஏற்படுங்க. குழந்தை பாக்கியம் கிடைக்கவே இல்லை, குழந்தை பாக்கியத்துக்காக காத்திருக்கோம், கல்யாணம் முடிச்சு ரொம்ப நாளாக ஆச்சு, ஒரு குழந்தையாவது கிடச்சிருமா அப்படின்னு வருத்தப்பட்டிருக்கோம் அப்படின்னு யாரேனும் மகர ராசிக்காரர்கள் இருக்கீங்கன்னா உறுதியாக குழந்தை பாக்கியம் கிடைப்பதற்கான வாய்ப்புகள்
கிரக ரீதியாக குரு வக்ர பயிற்சி மூலமாக ஏற்பட போகிறது. அல்லது உங்களுடைய குழந்தைகள் உங்களுக்கு இருக்குது, குழந்தைகள் உங்களை புரிஞ்சுக்கவே மாட்டேங்காங்க, உங்கள் மேலே அதிகமாக கோபத்தை காட்டுறாங்க, வெறுப்பை காட்டுறாங்க, எப்படா என் குழந்தை புரிஞ்சுக்கிறோம் அப்படின்னு சொல்லி வருத்தப்படுற பெற்றோராக நீங்கள் இருந்தால் உறுதியாக உங்களுடைய குழந்தைகள் தன்னுடைய சுய புத்திகளை செய்த தவறுகளை மறந்து தன்னுடைய மனசுக்குள்ளே இருக்க சந்தோஷம்தான் முக்கியம், தான் கூட இருப்பவங்களை பற்றி யோசிக்க மாட்டேன் அப்படிங்கிற எண்ணத்தில் இருந்த சூழ்நிலையை மாற்றி உங்கள் மீது அக்கறை செலுத்தி உங்கள் மீது உண்மையான அன்பு செலுத்தி நீங்கள் சொல்வதை புரிந்து கொண்டு நடப்பதற்கான வாய்ப்புகள் கிரகங்கள் ஏற்படுத்த கொடுக்கின்றன. அதே போல் தொழில் சம்பந்தப்பட்ட வியாபாரம் செய்யும், அதாவது புதியதாக தொழில் செய்ய நினைக்கிறவங்க, அதாவது தொழில் செஞ்சுக்கிருக்கவங்களுக்கு, மகர ராசினியர்களுக்கு அதிவிதமான லாபங்கள் கிடைக்கும், ஒரு நல்ல விதமான முன்னேற்றங்கள் கிடைக்கும். அதே போல் தொலைக்காட்சி சம்பந்தப்பட்ட விஷயங்கள், சின்ன டிவி, சின்னத்திரை சொல்லுவோம் பார்த்தீங்களா, சின்னத்திரையில் வேலை பார்க்கும் நமது மகர ராசிக்காரர்களுக்கு நடிகராக இருந்தாலும் சரி அல்லது சின்னத்துறை சம்பந்தப்பட்ட டிபார்ட்மெண்ட்டில் எந்த துறையில் வேலை பார்த்தாலும் அவர்களுக்கு நல்ல விதமான ஒரு பேரும் புகழும் கிடைப்பதற்கான வாய்ப்பு, நல்ல விதமான லாபங்கள் கிடைப்பதற்கான வாய்ப்புகளை குரு வக்ர பயிற்சி மூலமாக பெறுகிறீர்கள். நீங்கள் கவனமாக இருக்க வேண்டிய விஷயங்கள் என்னன்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் அப்பாவுக்கும் உங்களுக்கும் சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள்லாம் உண்டு. ஸோ விட்டு கொடுத்து போங்க. விட்டு கொடுத்து போயிட்டீங்கன்னா அந்த பிரச்சனையிலிருந்து ஒரு முடிவு கிடைக்கும். அதே போல் பார்த்திங்கன்னா உங்களுடைய குலதெய்வம் சம்மந்தப்பட்ட வழிபாடுகளுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்கணும். ஒரு குலதெய்வ கோயில் போகணும்னு நினைப்பீங்க, அதில் ஏதாவது தடை இருந்துக்கிட்டே இருக்கும். ஸோ அதையும் மீறி நீங்கள் வழிபாடு செஞ்சிட்டிங்கன்னா உங்களுக்கு வாழ்க்கையில் ஏற்பட்ட அனைத்து விதமான தடைகளையும் உங்களுடைய குலதெய்வம் முன்னிலிருந்து காப்பாற்றும் என்பது உண்மை. குழப்பங்கள் சம்டைம் வருவதற்கான வாய்ப்பு உண்டு. ஒரே விஷயத்தை 2 முறை செய்ய வேண்டிய சூழ்நிலைகள்லாம் ஏற்படும். ஸோ அதெல்லாம் நீங்கள் நிதானமாக செஞ்சிட்டிங்கன்னா உறுதியாக குழப்பங்களே இல்லாமல் நிதானமாக நீங்கள் செய்யக்கூடிய தன்மையில் இருந்தால் வெற்றி உண்டு என்பது உண்மை. 2வது திருமணத்துக்குரிய விஷயங்களில் முயற்சி எடுத்துக்கிட்டு இருக்கோம். 2வது திருமணம் நடக்குமா அல்லது திருமணமே நடக்காமல் இப்படியே இருந்துருவோமா அப்படின்னு சொல்லி வருத்தப்படுற மகர ராசினியர்களுக்கு 2வது திருமணம் முடிப்பதற்கான வாய்ப்புகளை கிரகங்கள் ஏற்படுத்தி கொடுக்கின்றன. உடல் ஆரோக்கியத்தில் உள்ள பிரச்சனைகள் நீங்கி, அதாவது வயிறு வலி சம்மந்தப்பட்ட பிரச்சனை, முதுகு தண்டு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் யாருக்கும் இருக்குன்னா அந்த பிரச்சனையிலிருந்து விடுபட்டு உங்களுக்கு வெற்றிகரமான சூழ்நிலைகளை உருவாக்கி நீங்கள் நல்ல விதமான மாற்றங்களை பெறக்கூடிய தன்மையில் குரு வக்ர பயிற்சி மூலமாக பெறப்போகிறீர்கள் என்பது நிதர்சனமான உண்மை. தற்போது வரை நீங்கள் பார்த்த பதிவுகள், அதாவது உங்களுடைய ராசிக்கான பலன்களை பார்த்தீங்க. குரு பகவான் வக்ர நிலையில் இருக்கும்பொழுது உங்களுக்கு என்னென்ன மாற்றங்கள், என்னென்ன முன்னேற்றங்கள், நீங்கள் எந்தெந்த விஷயங்களில் கவனமாக இருக்கணுங்கிறத தெளிவாக சொல்லியிருக்கோம். ஸோ இது பார்த்திங்கன்னா ஒரு பொதுவான பலன்களே. குரு வக்ர பயிற்சினாலுமே இது பொதுவான பலன்களே. இதனுடைய செயல்பாடுகள், உங்களுடைய மனதில் உள்ள கேள்விகள் நிறையா இருக்குது. அந்த கேள்விகளுக்கெல்லாம் விடை கிடைக்கணும். உங்களுடைய எதிர்கால வாழ்க்கையில் நீங்கள் என்னெல்லாம் மாற்றம் அடையணும்னு நினைக்கிங்க, ஸோ அதில் உள்ள தடைகளை விலக்கி நீங்கள் வெற்றி காண்பது எப்படி, கடன் பிரச்சனையிலிருந்து வெளியேறுவது எப்படி, குடும்ப ஒற்றுமை ஆவதற்கான வாய்ப்புகள் உள்ளதா, கணவன் மனைவி ஒற்றுமை எப்படி இருக்கும், எனக்கேற்ற ஒரு துணைவியார் கிடைப்பாங்களா, அப்படிலாம் உங்களுக்கு நிறைய கேள்விகள் இருக்கலாம். ஸோ வீடு கட்டுறதுக்கான வாய்ப்புகள் எப்போது ஏற்படும் அப்படின்னு சொல்லி ஒரு ஜாதகத்தை எடுத்தோம்னா பலவிதமான கேள்விகள் நேயர்கள் கேட்பீங்க, மனசுக்குள்ளே வச்சுருப்பீங்க. ஸோ அதனுடைய கேள்வியினுடைய உண்மையான தன்மை, உங்களுடைய எதிர்கால வாழ்க்கையில் நீங்கள் என்னென்ன விஷயங்களை வழிபாடு செய்யணும், நீங்கள் எப்படி இருந்தால் என்னென்ன மாற்றங்கள் ஏற்படும், எந்த வருடங்களில் கவனமாக இருக்கணும் அப்படிங்கிறத மிக துல்லியமாக தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களுடைய டீட்டெயில்ஸை எனக்கு அனுப்பிவிடுங்க. கட்டணத்தின் அடிப்படையில் முன்பதிவு செய்தவர்களுக்கு எதிர்கால வாழ்க்கையை மிக துல்லியமாக கணித்தர நான் உங்களுக்கு தயாராக இருக்கிறேன். மறக்காமல் கீழே உள்ள நம்பருக்கு டீட்டெயில்ஸ் அனுப்பிவிடுங்க. அதே போல் பார்த்திங்கன்னா யாருக்கெல்லாம் ஜோதிடம் கற்றுக்கொள்ள வேண்டும் என்ற ஆசை இருக்கிறதோ அவர்கள் நம்ம ஸ்ரீ பாலாமியா ஜோதிட ஆராய்ச்சி மையம் மற்றும் பயிற்சி மையம் சார்பாக கற்றுக்கொள்ளலாம். ஜூம் மீட்டிங் மூலமாக ஆன்லைன் கிளாஸ் நம்ம இப்போ ரன்னிங்கில் போய்கிட்டு இருக்குது. ஸோ உங்களுக்கு ஏதேனும் ஜோதிடம் கற்றுக்கொள்ள வேண்டும், உங்களுடைய எதிர்காலத்தை நீங்களே கணித்து தெரிந்து கொள்ள வேண்டும் என விருப்பம் இருந்தால் உறுதியாக கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்பிவிடுங்க. மீண்டும் உங்களை அடுத்த பதிவில் சந்திக்கும் வரை அன்புடன் விடைபெறுவது நான் உங்கள் டிஜே சுந்தரபாண்டி, சிவகாசியிலிருந்து. நன்றி, வணக்கம்.